பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தேர்தல் என்பது இந்தியாவில் ஜனநாயக திருவிழா என்று வர்ணிக்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் இந்த மாதிரி முறை இல்லை. வீட்டுக்கு வீடு போய் கும்பிடு போட்டு, நான் வாக்காளர் வந்திருக்கேன், நான் வேட்பாளர் வந்திருக்கேன், வாக்காளர் இங்கே எனக்கு வாக்கு தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு, அதுக்கும் பிறகு ஊர்வலம் போல வேட்புமனு தாக்கல் பண்ணி, வாக்குக்கு காசு கொடுத்து, பரிசு பொருள் கொடுத்து, டோக்கன் கொடுத்து, மக்கள் தலைக்கு விலை பேசி, ஆட்களை திரட்டி முறைகேடு செஞ்சு வெற்றி பெற்று, அப்படிப்பட்ட முறை அமெரிக்காவில் கிடையாது. அமெரிக்காவில் அந்த நாட்டு தலைவர்கள் போட்டி போடக்கூடியவங்க ஒரே மேடையில் அலங்கரிப்பாங்க. ஆளுங்கட்சி, ஆளை துடிக்கிற கட்சி, ரெண்டு கட்சியின் தலைவரும் ஒரே மேடையில் பேசுவாங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் நான் என்ன மாதிரி சாதனைகளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு விளக்கி பேசுவார். ஆளை துடிக்கக்கூடியவர் நான் வந்தா என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு பேசுவார். அது மக்களால் கவனிக்கப்பட்டு எது சிறந்ததோ அதை மக்கள் தேடி வாக்கு செலுத்தி அந்த நாட்டில் ஆட்சியாளரை தேர்வு பண்ணுவாங்க. அது ஒரு முறை. ஆனால் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது கேலி குத்தாக மாறி போனது. முழுக்க முழுக்க ஜனநாயகம் சாகடிக்கப்பட்டு விட்டது. இந்த நாடு மக்களாட்சி நாடாக உருவெற்று 76 ஆண்டுகளை கடந்துட்டோம். 76 ஆண்டு இந்த மக்களாட்சி நாட்டில் மக்களுக்கான அதிகாரம், மக்களுக்கான ஆயுதம், மக்களுக்கான கருவி என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது வாக்கு மட்டும்தான். 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தலோ பார்லிமெண்ட் தேர்தலோ மக்கள் செலுத்துகிற ஒரு வாக்கு தான் மக்களுக்கான ஆயுதம். நாம் வாக்கு செலுத்தணும். நமக்கு வலிமை, நமக்கு அதிகாரம் இந்த வாக்கு. நாம வாக்கு செலுத்தணும். ஒன்று திமுகவுக்கு அல்லது அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தணும். வாக்கு செலுத்தி முடித்தவர்களாக நமது அதிகாரம் இன்னொருத்தருக்கு கடத்தப்பட்டுரும். அப்ப சட்டமன்ற உறுப்பினர், பார்லிமெண்ட் உறுப்பினர்லாம் வலிமை பெற்றுவர். நாம தேர்ந்தெடுத்துட்டோம் ஐயா ஓஎஸ் மணின்னு, நாம தேர்ந்தெடுத்துட்டோம் ஐயா மாமி புகழேந்திய. தேர்ந்தெடுத்த பிறகு நான் தவறுதலாக வாக்கு செலுத்தி விட்டேன் என்று உணர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம் செஞ்சாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை திரும்ப பெற முடியாது. நான் ஓஎஸ் மணியனுக்கு தவறாக வாக்கு செலுத்தி விட்டேன் என்று சொல்லி இந்த வானமா தேவி கிராமத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த மக்களும் போராட்டம் நடத்தினாலும் திரும்ப பெற முடியாது. ஒரு முறை வாக்கு செலுத்தினால் 5 ஆண்டுகளுக்கு அவங்க தான் உங்களுக்கான அதிபதிகள். அதே போல தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுப்பாங்க. நாங்க மதுரையை மலேசியாவா மாற்றுவோம், நாங்க மதுரையை மலேசியாவை மாற்றி விட்டுருவோம், சிந்தாதிரிப்பேட்டையை சிங்கப்பூரா மாற்றுவோம் அப்படிலாம் வாக்குறுதி தரலாம். தேர்தல் காலத்தில் நாங்க வந்தா பாலாறும் தேனாரும் கரை புரண்டு ஓடும், வறுமையை ஒழிச்சிருவோம், ஏழ்மையை ஒழிச்சிருவோம், பசி பஞ்சத்தை ஒழிச்சிருவோம், வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கிடுவோம், உங்களை அப்படியே ஒரு சொர்க்கத்தில் வாழ வைப்போம் அப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டோட ஜனநாயக அமைப்பு முறையை நீங்க கடையில போய் பொருள் வாங்குறீங்க. என்ன வாங்குறீங்க? தீப்பெட்டி வாங்கினாலும், சோப்பு வாங்கினாலும், என்ன வாங்கினாலும், மிளகாத்தூள் வாங்கினாலும், எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் தரமா இல்லைன்னா நீங்க நீதிமன்றம் போகலாம். என்ன நீதிமன்றம்? நுகர்வோர் நீதிமன்றம், கன்சியூமர் கோர்ட். அந்த நுகர்வோர் நீதிமன்றம் போய் இந்த கடையில் நான் அந்த பொருள் வாங்கினேன், அந்த பொருள் தரமா இல்லை, என்னை ஏமாத்திட்டான், தரமற்ற பொருளை கொடுத்து என்னை ஏமாற்றி விட்டான்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பொருளுக்கு இணையான பொருளை பெற்றுக்கொண்டு அதற்கான இழப்பீடாக 1 லட்சம் வரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பொருள் வாங்குறீங்க, 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ 2000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கோ ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருள் தரமா இல்லைன்னா நீதிமன்றம் போய் தரமான பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான சட்டப்பூர்வ வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நான் ஓஎஸ் மணியனுக்கு நம்பி வாக்கு செலுத்தினேன், ஐயா மாமி புகழேந்திக்கு நம்பி வாக்கு செலுத்தினேன், ஏமாத்திட்டாரு. இந்த ஊர்ல எல்லா மீனவ மக்களுக்கும் பட்டா வாங்கி தரணும் வாக்குறுதி கொடுத்தாரு, நான் சாலையை சிறப்பா போட்டு தரேன்னு சொன்னாரு, குடிநீர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க செய்யறாரு, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றன்னு சொல்லிட்டு
எந்த நீதிமன்றத்தின் கதவையும் தட்ட முடியாது. அப்படி சட்டத்திலே வாய்ப்பு இல்லை. திமுகவோ அதிமுகவோ கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. 100 வாக்குறுதி கொடுத்து 100 வாக்குறுதியில ஒன்றை கூட திமுக நிறைவேற்றவில்லை என்றாலும் அதிமுக நிறைவேற்றவில்லை என்றாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த 5 ஆண்டு முடிகிற வரைக்கும் காத்திருந்து அந்த 5 ஆண்டு கழிச்சு தேர்தலில் அதிகபட்சமாக எதிர்த்து வாக்களிக்கலாம். அப்ப ஒரு முறை செலுத்திட்டா திரும்ப அந்த சுழற்சி எப்ப வரும்? 5 ஆண்டு கழிச்சு தான் வரும். அப்ப 5 ஆண்டு காலம் அவர்களை தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்ப இந்த ஜனநாயக அமைப்பு முறைக்குள்ள வாக்கு செலுத்துறப்ப மிக கவனமாக நாம வாக்கு செலுத்தணும். நம்ம வாக்கோட மகத்துவத்தை, வாக்கோட மதிப்பை உணரல. இந்த நாட்டில் முதல் பொது தேர்தல் எப்ப? வெள்ளைக்கார ஆட்சி நடந்துச்சு. 1920ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் பொது தேர்தல். அந்த முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. குறிப்பா பெண்களுக்கு சுத்தமாக வாக்குரிமை கிடையாது. யாரு படிச்சவங்களோ, யாரு பட்டதாரியோ, யாரு மிராஸ்தாரோ, யார் நிலக்கிழாரோ, யார் சமூகத்தில் செல்வாக்கு பெற்றவரோ, யார் சமூகத்தில் செல்வந்தரோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்துச்சு. அதற்கு பிறகு மக்களாட்சி நாட்டில், விடுதலை பெற்ற இந்தியாவில் மக்களாட்சி நாட்டில் தான் எல்லோருக்கும் ஒரு வாக்கு, வயது வந்த எல்லோருக்கும் ஒரு வாக்குங்கிற நிலை உருவாக்கப்பட்டது. நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம், எல்லாருக்கும் தெரியும். அதே போல போராடி தான் வாக்குரிமையும் பெற்றோம். ஆனா அந்த வாக்கு இன்னைக்கு மதிப்பெண்ண, ஒரு வாக்கோட மதிப்பு 2000 ரூபாய் இல்ல 4000 ரூபாய் இல்ல ஐயா ஓஎஸ் மணிய ஒரு ஊருக்கு ஒட்டு மொத்தமா, இந்த ஊரு அப்படின்னா இந்த ஊருக்கு ஒட்டு மொத்தமா 5 லட்சம் பேக்கேஜ் அவர் கொடுத்துருவாரு. நம்ம மொத்தமா ஓட்ட போட்டணும். ஜனநாயகம் எங்க போய் கொண்டிருக்கு? எதுக்கு திரும்ப திரும்ப அந்த கட்சிகளுக்கு ஆட்சிகளை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நினைச்சு பாருங்க, இந்த நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. அதே போல இந்த நாடு மக்களாட்சி நாடாக அறிவிக்கப்பட்டும் 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. திமுக அதிமுக 2 கட்சியும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஏறக்குறைய 60 ஆண்டுகளும் ஆண்டு முடித்து விட்டது. இந்த நாட்டில் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அந்த நேரு 5 ஆண்டு திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வர்றாரு. அவர் கொண்டு வரப்ப வைத்த முதன்மை முழக்கம் வறுமை ஒழிப்பு, ஏழ்மை ஒழிப்பு. இதுதான் எப்ப? நேரு காலத்தில். நேருக்கு பிறகு இந்திரா காந்தி, இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ் காந்தி, சோனியா காந்தின்னு பல தலைமுறை கடந்து வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வறுமை புகழ, ஏழ்மை புகழ, குடிசைகள்ல இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னமும் வறுமையோடு சண்டை போடுறாங்க. நல்ல உடை இல்லாம, குடிநீர் வசதி இல்லாம இன்றைக்கு வரைக்கும் மக்கள் போராடுறாங்க. காரணம், மக்கள்கிட்ட போதிய அரசியல் விழிப்புணர்வு இல்லை. அன்பு சொந்தங்களே, இன்னும் காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிற கொடுமையான நிலைமை இருக்கு. நீங்க காசை வாங்கி கொண்டு மறுபடியும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினால் எந்த மாற்றம் வாழ்க்கையில வராது. என்ன இருக்கு நமக்கு? இந்த நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியில, இந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில மீனவ பெருங்குடி மக்களுக்கு பெரிய பங்கு உண்டு. அதே போல ஊட்டச்சத்து மிகுந்த உணவு, புரதச்சத்து மிகுந்த உணவு மீன் தான். அந்த மீனை பிடிச்சு கொடுப்பதன் மூலமா தான் நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் நல்ல உணவை உண்றேன். ஆனா மீனுக்கு இங்க மதிப்பு இருக்கு, மீனவருக்கு மதிப்பு இருக்கா? மீனவருக்கு இந்த தமிழ்நாட்டில் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நடுக்கடலை வச்சு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒருவர் 2 பேர் இல்ல, 800க்கும் மேற்பட்டவங்க. திமுக ஆண்டாலும் அடிப்பான், அதிமுக ஆண்டாலும் அடிப்பான். நடுக்கடலை வச்சு நிர்மாணப்படுத்துவான். அப்பனையும் மகனையும் ஒரு செயலை நிர்மாணப்படுத்தி புனர செய்வான். அடிச்சு உதப்பான், சித்திரவதை பண்ணுவான், முட்டி போட்டு நிக்க வைப்பான், அவமானப்படுத்துவான். மீன் பிடிக்க போற மீனவன் அத்தனை பேர் முதுகலையும் தழும்பு இருக்கு. அடிச்சது யார்? சிங்கள ஓனாய் கூட்டம். தடுத்து காக்க ஒருவர் உண்டா? இந்திய கடற்படன்னு ஒன்று இருக்கு. இந்திய கடற்படன்னு நம்ம வரியில சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். என்றைக்காவது சிங்களர் பட தமிழ் மீனவனை தாக்க போனா தடுத்து இந்திய கடற்படை காப்பாற்றியது ஒரு செய்தி உண்டா? இல்ல. ஆனா 800 பேரை கொண்டுட்டான். 800 பேரை கடலுக்குள்ள மீன் பிடிக்க போற அந்த மீனவர் காணாம போனா
ஏழு ஆண்டு கழிச்சுதான் அவர் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்து இழப்பீடு தருவேன். எவ்வளவு பெரிய கூத்து! நிலத்துல ஒருத்தன் காணாம போறான்னா 7 ஆண்டு கழிச்சு கொடு, நியாயம் இருக்கு. கடலுக்குள்ள 7 ஆண்டு காலம் வாழ முடியுமா? அப்ப என்ன கொடுமை! திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மீனவரின் வாழ்க்கையை பத்தி எந்த கவலையும் இல்லை. 2010 இதே புஷ்பவனத்தில் ஜெயக்குமார், பாண்டியன், செல்லப்பன் என்று அடுத்தடுத்து 3 நாட்கள்ல 3 மீனவர் கொலை செய்யப்பட்டாங்க. 2011 உலக கோப்பை போட்டி, அந்த உலக கோப்பை போட்டியில இந்தியாவும் இலங்கையும் விளையாடுது. அதுல இலங்கையை இந்தியா தோக்கடிச்சது. தோனி வந்து அடிச்சு கோப்பையை வாங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா தோனி கோப்பையை வாங்கின அதே தருணத்தில் இந்தியா எப்படா ஜெயிக்கலாம்னு கோபத்தோடு அன்னைக்கு நடுக்கடல மீன் பிடித்துக் கொண்டிருந்த அப்பாவி மீனவர்களை பிடிச்சு சித்திரவதை பண்ணி கொன்னான். ஒவ்வொரு முறை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கிரிக்கெட் போட்டி நடந்தா இங்க இருந்து மீன் பிடிக்க போகிறதுக்கு அவ்வளவு பயப்படுறாங்க. அப்ப தொழில் பாதுகாப்பு இல்ல. மீன் பிடிக்க போறவன் திரும்ப வருவானோ வரமாட்டானோ, தாலியை கையில பிடிச்சிருக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு கொடுமை! அந்த பனிக்காத்து, சூறாவளி, புயல், மழை இது எல்லாத்தையும் கடந்து சிங்கள கடற்படையின் அச்சுறுத்தல். கேரளாவில் 2 மலையாளி மீனவனை இத்தாலி கடற்படை கடற்கொள்ளையன் என்று நினைச்சு சுட்டுது. 2 பேர் தாங்க. அப்படி சுட்டு கொன்ற பிறகு 2 மீனவனின் சாவுக்கு அவன் எங்க போறான்? இந்திய அரசோட பிடரி முடிய பிடிச்சு உழைக்கி பன்னாட்டு நீதிமன்றம் போனான், சர்வதேச நீதிமன்றத்துக்கு. எப்படா என் மாநிலத்தோட மீனவனை நீ கொள்ளலாம் என்று கேட்டான். 2 பேர் செத்ததுக்கு. ஆனா 800 மீனவன் செத்திருக்கான் நடுக்கடல. கேட்க நான் இருக்கா? ஆனா அந்த திமுகவுக்கு ஓட்ட போடணும், அந்த அதிமுகவுக்கு ஓட்ட போடணும். அன்னைக்கு மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி போறாங்க அப்படின்னு காரணம் தெரிவிக்கப்பட்டுச்சு. ஊருக்குள்ள எல்லை இருக்கு, இந்த ஊர் முடிஞ்சு, இது புஷ்பவனம் முடிஞ்சிச்சு, வானவாதேவி முடிஞ்சு, வெள்ளப்பள்ளம் முடிஞ்சுன்னு ஒரு பெயர் பலகை இருக்கும். கடலுக்குள்ள ஏது இல்ல. ஆனா எல்லை தாண்டி போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க, மீனவர்கள் வந்து பேராசைப்பட்டு நல்ல மீன்கள், உயர்தரமான மீன்கள் கிடைக்கும் என்று பேராசைப்பட்ட மீனவர்கள் வந்து பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போறாங்க. சொன்னது யார்? ஐயா கருணாநிதி. ஆனா அந்த திமுகவிலையும் மீனவர்கள் இருப்பாங்க, அந்த திமுகவுக்கும் வாக்கு செலுத்துவாங்க. இதே எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்தில், எடப்பாடி பழனிசாமி ஐயா ஆட்சி காலத்தில் பிரிட்சோங்கிற மீனவன், எங்க தங்கச்சி மடத்தில் பிரிட்சோங்கிற மீனவன் இந்திய கடல் எல்லைக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டான். வாழ வேண்டிய வயதுல பிணமாகி போனான். அதை கேட்க முடிந்ததா? ஆனாலும் அந்த கட்சிகளுக்கு, அந்த ஆட்சிகளுக்கு ஓட்ட போடுறது. நம்மளுக்கு எவ்வளவு இழிவா நினைக்கிறேன். இந்த ஊர் வானமாதேவி, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், இந்த ஊர்களை என்ன நினைக்கிறாங்க? மொத்தமா இந்த ஊர்களுக்கு ஒரு தொகையை கொடுத்துடலாம். இந்த ஊருக்கு 10 லட்சம் பா, நான் வரமாட்டேன், வீட்டுக்கு விட்டு வந்து வாக்கு கேட்க மாட்டேன், உங்க கோரிக்கை பத்திரம் கேட்க மாட்டேன், 10 லட்சம் பணத்தை கொடுத்துருவேன், இந்த கோயிலுக்கு வந்து நன்கொடை கொடுத்துருவேன், இல்ல ஏதாவது ஒண்ணு கட்டி கொடுத்துருவேன், நீங்க ஒட்டு மொத்தமா ஓட்ட போட்டிருக்கேன். நம்மளை எவ்வளவு இழிவா நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் போய் பார்க்கிறோம். தொகுதியோட அந்த முனை தொடங்கி இந்த முனை வரைக்கும் எல்லா ஊர்லயும் தண்ணி தட்டுப்பாடு, குடிக்க தண்ணி இல்லை. எல்லா தாய்மார்களும் ஒரே குரல்ல சொல்றாங்க, தண்ணி வந்து 5 நாளாச்சு ஒரு இடத்துல, 5 மாதமாச்சு ஒரு இடத்துல. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் நாங்க தண்ணி வரமாட்டேங்குது, வெறும் குழாய் இருக்கு ஒரு பக்கம். குடிக்க தண்ணிக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு. தொகுதி முழுமைக்கும் போய் பார்த்தா பல இடங்கள்ல குடிசை வீடு, வெறும் குடிசை வீடு, வீடுன்னு கூட சொல்ல முடியாது, வெறும் குடிசை, அவ்வளவுதான். மேற்புறம் கூரை, கூரை வேயப்பட்டிருக்கு, 2 பக்கமும் சுவர், நடுவுல கொஞ்சம் இடம், அதுல ஒரு குடும்பம் படுத்து உறங்குது, குடும்பம் நடத்துது. அன்பு சொந்தங்களை கற்பனை செய்து பாருங்க. ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டில் வாழ்றாங்கன்னா அந்த கணவன் மனைவிக்கு தனி அவசியம். ஆனா குடிசைக்குள்ள ஏதாரு, அந்த குடிசைக்குள்ளேயே அந்த கணவனும் மனைவியும் குடும்பம் நடத்தணும்னா எவ்வளவு கொடுமையானது.
ஒரு நாள் கூட இந்த வாழ்க்கையை வாழ முடியாது என்று நாம் பார்த்து வேதனைப்படுற வாழ்க்கையை வாழ்நாள் முழுக்க வாழ்றாங்க. 1000 ரூபாய் காசுக்கு அல்லாடுறாங்க, 100 ரூபாய் காசை பெருசா பாக்குறாங்க. வாழ்நாள் முழுமைக்கும் உழைக்கிறாங்க, உழைச்சு உழைச்சு ஓட்டாண்டியா போறாங்க. வாழ்க்கை முழுக்க உழைச்சாலும் 10 லட்ச ரூபாய் பணத்தை 10 லட்ச ரூபாய் பணத்தை மொத்தமா பார்த்தது கிடையாது. அந்த பணத்தை பார்த்தே இல்லைங்க. ஆனா அந்த குடிசையில பிறந்து குடிசையிலே செத்து போறான். ஆனால் பல்லாயிரம் கோடிகளை பதுக்கியும் ஒதுக்கியும் திமுக வைத்திருக்கிறதே. என்ன செய்ய போறீங்க? நீங்க கற்பனை பண்ணி பாருங்க என்ன நிலைமைன்ட்டு. உதயநிதி ஸ்டாலின் யாரு? கருணாநிதியோட பேரன், ஐயா ஸ்டாலினோட மகன். சபரிசன் யாரு? ஐயா ஸ்டாலினோட மருமகன். ஸ்டாலினோட மகனும் மருமகனும் சேர்ந்து 3 ஆண்டு காலத்துல 30,000 கோடி அடிச்சிருக்காங்க, கொள்ளடிச்சிருக்காங்கன்னு யார் சொல்றா? நான் சொல்லல. திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசி அந்த பேசிய பேச்சு வெளில வந்துச்சு. 3 ஆண்டு காலத்துல 30,000 கோடி. உங்கள் கனவுக்கும் உங்கள் கற்பனைக்கும் எட்டாத தொகை. நாமெல்லாம் பணக்காரன் ஆனா என்ன ஆகும்? நாமெல்லாம் பணக்காரன் ஆனா எப்படி இருக்கும்னு நீங்க மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு நீங்க வானத்தை பார்த்து கற்பனை பண்ணா கூட உங்கள் கற்பனையில் கூட 30,000 கோடி வராது. ஆனா அந்த 30,000 கோடியை வெறும் 3 ஆண்டு காலத்துல திமுக கொள்ளையடிக்குதுன்னா வாழ்நாள் முழுமைக்கும் எவ்வளவு கொள்ளையடிப்பேன்? ஆனா அந்த கட்சிக்கு ஓட்ட போடுவீங்க. அந்த கட்சிக்கு ஓஎஸ் மணிக்கு தாங்க ஓட்டு. நான் பரம்பரை அதிமுக, நான் மாத்தியெல்லாம் போட மாட்டேன். நான் திமுக சட்டப்பைய பாருங்க, படம்லாம் வச்சிருக்கேன். நான் திமுக, நான் மாத்தியெல்லாம் போட மாட்டேன். இப்ப மாத்தி போடாம ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுறேன். எப்ப 30 ஆண்டா திமுகவுக்கே ஓட்டு போடுறாரு, 30 ஆண்டா அதிமுகவுக்கே ஓட்டு போடுறாரு. அதுக்காக உனக்கு ஏதாவது சான்றிதழ் தர போறாங்களா? இவர் 30 ஆண்டுகளா ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டு வர்றாரு. இவருக்கு பாராட்டு பத்திரம் இல்ல கேடயம் ஏதாவது தர போறாங்களா? ஒரு கருமாந்திரம் இல்ல. வெட்டி பெருமை பீத்தல். நம்மளை ஓட்டாண்டியா நிக்க வச்சாங்க. 70 ஆண்டு கால சுதந்திரம் பெற்ற இந்த நாட்டில் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடுங்க. இன்னைக்கு 2026 நடக்குது. 2026 குடிக்கிற தண்ணிக்கு இந்த அளவுக்கு தட்டுப்பாடுனா நமக்கு பிறகு நமது பிள்ளைகள், நமது பேரன் பேத்திகள் அவங்க இதே வானமா தேவியில வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கணும், குடிக்க தண்ணி இருக்கணும். இருக்கா? சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டாக்குடின்னு ஒரு கிராமம். இணையத்தை தட்டி பாருங்க, கூகுள்ல போட்டு தேடி பாருங்க. நாட்டாக்குடின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வந்தது. ஆனா ஒரே சமயத்தில் அவங்க எல்லாம் ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போனாங்க. ஏன்னா அந்த ஊர்ல ரவுடிசம் இருக்குன்னு இல்ல, பேய் பிசாசு பயம் இருக்கு அப்படின்னு இல்ல, அந்த ஊர்ல தண்ணி இல்ல, வாழ தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, உழவைக்க தண்ணி இல்லாம ஊரை விட்டு இடம்பெயர்ந்தாங்க. இதுக்கு பேர் என்ன? தண்ணீர் அகதிகள். ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு வாழ முடியாம இடம்பெயர்ந்தாங்கன்னா அவங்க போர் அகதி. அந்த போர் அகதிகள் கூட போர் முடிந்த பிறகு, அமைதி திரும்பிய பிறகு மீள் குடியேற்றம் செய்ய முடியும். ஆனா ஒரு நாட்டில் தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம அல்லல் பட்டு நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்தால் எந்த காலத்தையும் திரும்ப முடியாது. இன்னைக்கு அந்த அடிபம்பளை குழாயில தண்ணி அடிச்சு பிடிக்கலாம். தண்ணி நிலத்தடி மட்டும் 800 அடிக்கு 1000 அடிக்கு கீழே போயிட்டு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நம்மளை வாழ விடுறானா? மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ், பாஜக, மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக, அதிமுக, இந்த 4 கட்சிகளுக்கும் மக்கள் துளியும் கிடையாது. வெளிப்படையா சொல்லணும்னா விவசாயிகள் விவசாயத்தை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஐயா மன்மோகன் சிங் இதே நாட்டை ஆழ்ந்தார். ஆள்றப்ப என்ன சொன்னாரு? விவசாயி எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு வேற வேலைக்கு போங்கன்னார். ஐயா மோடி வந்தாரு, விவசாயிகள்லாம் இந்த உலகத்தை விட்டே போங்கன்ட்டார். அப்ப இன்னைக்கு விவசாயி இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன் அந்த தொழிலை விட்டு விவசாயிகளை சிறுக வெளியேற்றுறான்? விவசாய தொழிலை ஏன் நஷ்டப்படுத்துறான்? காரணம் என்னன்னா, விவசாயத்தை அவன் பன்னாட்டு முதலாளிகள்கிட்ட தர போறான்.
அதானி அம்பானி போன்ற தனிப்பெரு முதலாளிகள் ஒட்டுமொத்தமா விவசாயத்தை கையில் எடுக்க போறாங்க. அவன் கையில் எடுத்தால் என்ன உணவுங்கிறத அவன் தீர்மானிப்பான், உணவின் விலை என்னங்கிறத அவன் தீர்மானிப்பான். அப்ப உணவு சந்தை முழுக்க முழுக்க தனிப்பெரும் முதலாளி கையில போயிடும். அதே போல இந்த கடற்கரை விட்டு நம்மளை வெளியேற்றணுங்கிறது நெடுநாளைய திட்டம். அதற்கு இந்த மீன்பிடி தொழிலை பாதுகாப்பற்ற தொழிலாக திரும்ப திரும்ப வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை திமுகவும் செய்யும், அதிமுகவும் செய்யும். கன்னியாகுமரியில் வாழக்கூடிய மக்கள்ல அந்த கடற்கரையோரம் வாழக்கூடிய மக்கள் மீனவ மக்கள் தான். ஒக்கி புயல் வந்துச்சு 2017ஆம் ஆண்டு. ஒக்கி புயல் எல்லாம் மீன் பிடிக்க போறாங்க. ஒக்கி புயல் வரப்போதுங்கிற முன்னறிவிப்பை அரசு கொடுக்கல. மீனவர்கள்ட்ட வந்து டாட்டுன்னு ஒரு கருவி இருக்கும். டாட்டுன்னு கருவி, அது என்ன கருவினா ஒரு எச்சரிக்கை, ஒரு அவசர நிலையில வந்து உதவி தேவைப்படுதுங்கிற அந்த ஒளி எழுப்பக்கூடிய கருவி. அந்த கருவியை 100க்கு மேலான முறை வந்து மீனவர்கள் அழுத்தி ஒளி எழுப்பி தங்களுக்கான உதவி கேட்டுக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அரசு உதவி பண்ணல. ஒரு மீனவன் 3 நாள் வரைக்கும் தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள எப்படியாவது தப்பிச்சு வாழ முடியுங்கிறாங்க, உயிரை எப்படியாவது காவந்து பண்ணி இருக்க முடியுங்கிறாங்க. ஆனா 1 வார காலம் ஆயிடுச்சுங்க. 1 வார காலம் அரசு சார்பா யாரும் போகல, எல்லாம் செத்து பிணமாக மதந்தான். அவன் பிணமாக மாறிய பிறகு கடைசி அந்த உடம்புக்கு ஈம சடங்கு பண்ணணும். உடம்பை மீட்டு கொடுங்கள் என்று கன்னியாகுமரியில் குளித்தலை தொடர்வண்டி நிலையத்தில் வந்து அன்னைக்கு மண்ணின் மக்கள் போராட்டம் பண்ணப்ப போராடிய மண்ணின் மக்கள் மீது வழக்கு போட்டது எடப்பாடி பழனிசாமி அரசு. அந்த எடப்பாடி பழனிசாமியோடு பக்கத்திலே அமர்ந்தவர் ஐயா OS மணியன். அந்த ஐயா OS மணியனுக்கு வாக்கு செலுத்தணுமா? இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா OS மணியன் 2016 தொடங்கி 2026 வரைக்கும் 10 ஆண்டு காலம். அதுல 5 ஆண்டு காலம் ஐயா OS மணியன் அமைச்சர். இந்த காலகட்டத்தில் இந்த தொகுதி முழுமைக்கும் சுற்றி வந்து தொகுதியில் எங்க குடிசை இருக்கோ இந்த குடிசையிலே பூரா வீடா மாற்றி தர்றேன், ஓட்டு விழா மாற்றி தர்றேன், இல்ல மாடி விழா மாற்றி தரேன்னு அதற்கான திட்டம் தீட்டி எங்கெங்க தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கோ தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குறதுக்கு நான் மாற்று திட்டத்தை வைக்கிறேன் அப்படின்னு வச்சு விவசாய கிராமங்கள் இருக்குன்னா நீர்ப்பாசனத்தை உருவாக்க நான் ஏரிய குளத்தை ஆத்தையெல்லாம் நான் தூர்வாடுறேன். ஆத்துல வந்து வெங்காயத்த மரம் படந்து கிடந்தா அதை அப்புறப்படுத்துறேன். சாலையில் எங்க கேட்கிறாங்களோ அங்க சாலையை போட்டு தர்றேன். மருத்துவமனை எங்க தேவைப்படுதோ அங்க ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைச்சு தர்றேன். பள்ளிக்கூடங்கள் எங்க சரியில்லாம இருக்குதோ சிதிலமடைந்த பள்ளிக்கூடத்தை சரி பண்ணி தர்றேன். இது போன்ற ஏதாவது ஒன்றை OS மணியன் செஞ்சது உண்டா? ஆனா அந்த OS மணியனுக்கு வாக்கு எதுக்கு போடணும்? நீங்க திரும்ப ரட்டாளித்தான் போடுவேன். அவங்க காசு கொடுத்துட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்னு ரட்டளைக்கு உதயசூரனுக்கு மீண்டும் ஒரு முறை வாக்கு செலுத்தினால் எது ஒன்றும் மாறாது. இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கீங்களோ இதை விட 10 மடங்கு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அன்னைக்கு OS மணியன் வரமாட்டாரு. அன்னைக்கு இந்த படைகள் தான் வந்து உங்கள் மத்தியில பேசணும், உங்களுக்காக போராடணும், உங்களோட நிக்கணும். நீங்க வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சா உங்க கோரிக்கையை சட்டமன்றத்தை பேசி தீர்த்து வைப்போம். இல்ல மறுபடியும் எனக்கு OS மணியன் தான் வேணும், இல்ல திமுக சேர்ந்த ஐயா மாமி புகழேந்தி தான் வேணும் அப்படின்னு ஓட்ட அங்க போட்டு விட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் நீங்க அங்கிருந்து புலம்புவீங்க, நாங்க இங்கிருந்து புலம்ப வேண்டியது. எல்லாத்தையும் கவனமா இருக்கீங்க. நாம உணவகத்துக்கு சாப்பிட போறப்ப ஏதாவது ஒரு சாப்பாடை கொண்டு வாங்கன்னு சொல்றது கிடையாது. என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? இட்லியா, தோசையா, ஊத்தப்பமா, ஆப்பமா, இடியாப்பமா, தோசைன்னா என்ன தோசை, முட்டை தோசையா, நெய் தோசையா, கல் தோசையா, நைஸ் தோசையா, எல்லாம் கேள்வி கேட்குறோம். தொட்டுக்கண்ண இருக்கு சட்னியா, சாம்பாரா, சட்னினா வெங்காய சட்னியா, தேங்காய் சட்னியா, கார சட்னியா, எல்லாத்தையும் கேட்குறோம். ஒரு டீ குடிக்க போனா, தேநீர் குடிக்க போனா டீ ஸ்ட்ராங்கா போடுங்க, சுகரை குறைச்சி போடுங்க, பாலை அதிகம் ஊத்துங்க, எல்லாத்தையும் சிறந்தது எதுவோ அதைத்தான் தேர்வு பண்றோம். ஏதாவது ஒண்ணு கொண்டாங்கன்னு கேட்கறது கிடையாது. எது சிறந்ததோ எது சரியானதோ அதான் கேட்கிறோம். காய்கறி வாங்க போறோம், ஏதாவது 4 காய்கறியை வாங்கி போடுப்பா அப்படின்னு சொல்றது இல்லை. தக்காளி வந்து அழிய போயிருக்கான்னு பாக்குறோம், வெண்டைக்காய் முத்து போயிருக்கான்னு பாக்குறோம்,
கறி வாங்க போனா ஆட்டுக்கறி இளம் ஆட்டுக்கறியா இருக்கா இல்ல முத்தி போன கறியான்னு பாக்குறோம். மீன் வாங்க போனா மீன் நல்லா இருக்கான்னு எடுத்து பாக்குறோம். என்ன மீன் இருக்கு, பாறை மீன் இருக்கா, நெத்திலி மீன் இருக்கா, மீனோட ரகத்தை கேட்கிறோம். எந்த மீன் சுவையா இருக்கும்? கெண்ட மீன் சுவையா இருக்கும், விரா மீன் சுவையா இருக்கும், அவ அந்த மீனை கொடுங்க கேட்கிறோம். இப்படி எல்லாத்துலயும் சிறந்ததை தேர்வு பண்றான். துணி கடைக்கு போனோம்னா ஏதாவது துணியை வாங்கிட்டு வர்றது கிடையாது. அந்த துணியை வாங்கி நம்ம போட்டு பார்த்து கண்ணாடி மூடி நின்று சரியா இருக்குதான்னு கேட்டுக்கிட்டு சரியா இருக்குன்னு அங்க இருக்கவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு பிறகு உங்க மனநிறைவு அடைஞ்ச பிறகுதான் அந்த துணியை வாங்குறீங்க. ஒரு செருப்புங்க 3 மாச காலம் காலில் போடக்கூடிய செருப்பு, செருப்பை வாங்க போறப்ப செருப்பை காலில் போட்டு உடைக்குமா, இந்த செருப்பு உடைக்குமா தாங்குமா அப்படின்னு கேக்குறீங்க. 3 மாத காலம் காலில் போடக்கூடிய செருப்பை வாங்குறப்ப உடைக்குமான்னு கேட்கிற நீங்க 5 ஆண்டு காலம் உங்களை ஆள போற ஆட்சியாளன் உழைப்பானா என்று யோசிப்பது இல்லை. அதான் அத்தனை பிரச்சனையும் காரணம். எல்லாத்தையும் சிறந்ததை தேர்வு பண்ற நீங்க உங்களை ஆளக்கூடிய மட்டும் கேடுகட்ட மோசமான ஆட்சியாளரை தேர்வு பண்ணிடுறீங்க. அந்த பிழைதான் 5 ஆண்டு காலம் போட்டி வாட்டி வதைக்குது. இன்னைக்கு 2000 ரூபாய் காசு தருவான், 5000 ரூபாய் காசு தருவான், வாங்கிட்டு அவனுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க அதையே. அதனால நான் என்ன சொல்றேன், காசு கொடுத்தா வாங்கி மூஞ்சில எரி. இல்ல அந்த காசு தேவைப்படுதுன்னா ஒரு தப்பும் இல்ல, உன் காசு தான். 5000 ரூபாய் காசு தர்றானா 6000 ரூபாய் காசு வாங்கு, 6000 ரூபாய் 7000 ரூபாய் வாங்கு. 7000 ரூபாய் காசு வாங்கி தேர்தல் நாளன்னைக்கு நல்ல கறியை வாங்கி மீனை வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்ல உடையா உடுத்திக்கிட்டு நல்ல செருப்பை வாங்கி போட்டு எவன் எவன் வந்து காசு கொடுத்து நம்மளை ஏமாத்த நினைச்சானோ அவனுக்கு எதிராக மாற்றத்துக்கு ஓட்ட போடு. இல்ல நான் திமுக தான் போடுவேன், காசை கொடுத்துட்டான் நான் அவனுக்கு உண்மையா இருப்பேன், காசை கொடுத்துட்டான் அதிமுக அவனுக்கு உண்மையா இருப்பேன்னு நீ ஓட்ட போட்டா என்றால் 5 ஆண்டு காலம் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், நினைவில் வச்சுக்கோங்க. 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசுக்கு இங்க ஆசைப்பட்டு உரிமையை அடமான வச்சுட்டீங்க. திரும்ப அவன்கிட்ட அதிகாரத்தை திமுக கிட்ட அதிமுக கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா 5 ஆண்டு காலம் வாழ்க்கையை படாத பாடுபட வேண்டியிருக்கும். இன்னைக்கு 2000 ரூபாய் காசுன்னா இந்த 5 ஆண்டு காலத்துக்கு 50,000 ரூபாய் செலவு வச்சிருவான். நமக்கு உணரணும், யார் வந்தா சரியா இருக்கும், யார் வந்தா மக்களுக்காக உழைப்பா, யார் வந்தா சேவையாற்றுவா, யார் வந்தா பாடுபடுவா, யார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவா. நமக்கு ஒரு கஷ்டம்னா அது தனக்கான கஷ்டம் எவன் நினைப்பானோ அவன் தான் வரணும்னு நினைங்க. அதை விட்டு சும்மா ரட்டலுக்கே போட்டு பழக்கமாச்சு, உதயசனுக்கே போட்டு பழக்கமாச்சுன்னா ஒன்னும் செய்ய முடியாது. பேசி கொண்டிருக்கிற உங்கள் மகனை பாருங்க. நான் இந்த தொகுதியோட சட்டமன்ற வேட்பாளர். என்ன பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்க? அரசியல்வாதிக்கான ஏதாவது குணாதிசயம் இருக்க? நான் பரம்பரை பணக்கார வீட்டு பிள்ளை இல்லை, நான் பரம்பரையா அரசு செய்து வந்த வீட்டு பிள்ளையும் இல்லை. நான் ஒரு சாதாரண மகன், உங்களை போல அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சு அரசு பிறந்த போகிற ஒரு சாதாரண மகன். அதே போல எங்கள் அண்ணன்கள், எங்கள் உறவுகள், நாங்கள் எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்க நம்பிக்கையை பொய்த்து போக செஞ்சிடாதீங்க. நீங்க திரும்ப ரட்டடைக்கு உதயசனுக்கு ஓட்ட போட்டுட்டு வேளாங்கண்ணி மாதா கோயில போய் நீங்க முட்டி போட்டு அந்த சாமி கிட்ட வழிபாடு பண்ணாலும் உங்க பாவம் போகாது. எட்டுக்குடி முருகனுக்கு போய் மொட்டை போட்டாலும் சரி, நாகூர் தர்காவில் போய் நீங்க கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி, திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போட்டா அந்த பாவத்தை ஒருபோதும் சரி பண்ண முடியாது. நாடு எங்க போய் கொண்டிருக்கு, எங்க போயிட்டு இருக்கு? தமிழ்நாடு முழுக்க போதை பொருட்களின் ராஜ்யம். ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சர். நான் ஒரு அப்பாவா சொல்றேன், போதையின் பாதையில போகாதீங்க. அப்ப எந்த பாதையில போறது? ஏதாவது தள்ளி அந்த பக்கமா போங்க. பாதையில போதை வச்சது யாரு? டாஸ்மாக் மதுபான கடை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அவன் ஒரு நேரம் வச்சிருக்கான், இந்த நேரத்துல இந்த நேரம் வரைக்கும் தான் மதுபான கடைங்கிறான். ஆனா விடிய முறைகேடாக சாராயம் விற்கப்படுகிறது. அதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே கள்ள சாராயம் இருக்கிறது. அதை கடந்து கஞ்சா, போதை சாக்லேட், போதை ஊசி, போதை மாத்திரை எல்லாம் கிடைக்குது. நமது படிக்கக்கூடிய பிள்ளைகளோட கரங்களுக்கு கைகளுக்கு கஞ்சா வந்துருச்சுங்க. கஞ்சாவை ஒருத்தன் பயன்படுத்த தொடங்கினால் சிறுமூளை மங்கி போகும். எதுக்கே நிற்பது, தாயா மனைவியா என்று தெரியாது.
அவன் என்ன மாதிரி செயலில் ஈடுபடுவேன்? 6 வயது குழந்தை, பச்சிளம் குழந்தை வன்கொடுமை செய்யப்படுகிறது. 60 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறான். காரணம் என்ன? மிதமிஞ்சிய போதை. மன்னராட்சி காலத்தில் பாடப்பட்டுச்சு, அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூட்டாகும். அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூட்டாகும் சொல்லப்பட்டுச்சு. அந்த அற உணர்ச்சி சாகடிக்கப்பட்டு விட்டது. எல்லாத்தையும் பணம் பணம் என்று பணத்தை பிரதானமாக வைத்து இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டு விட்டது. பணத்தை பிரதானமாக கொண்ட சமூகத்தில் நேர்மை இருக்காது, உண்மை இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, நாணயம் இருக்காது, அறம் இருக்காது, எந்தவித நியாய உணர்ச்சிகளும் இருக்காது. அதான் நாட்டோட நிலைமையா இருக்கு. உங்கள் மகன் வேண்டி விரும்பி கேட்கிறேன், ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு முறை. பெருந்தலைவர் காமராசர் 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தார். அந்த காமராசரோட பொற்கால ஆட்சியை வர்ணிக்கிறப்ப கவியரசர் கண்ணதாசன் சொன்னாரு, காலத்தின் கடைசி தருணம். காலம் ஒரு முறை கடைசியா கருணையுற்று இருக்கின்றார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. மறுபடி ஓஎஸ் மணியை வெல்றாரு. ஒன்னும் புதிய செய்தி இல்லையே. ஓஎஸ் மணியை வென்றா இந்த ஊர் அப்படியே இருக்கும், எந்த மாற்றமும் செய்யப்படாது. ஐயா மாமி புகழேந்தி திமுக சார்பா போட்டியிடக்கூடிய ஐயா மாமி புகழேந்தி வெல்றாங்க, எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் ஓஎஸ் மணியின் மண்ணை கவிடார் மாமி புகழேந்தி தோற்று போனார் என்று வந்தால் அது வரலாற்று பெருமாற்றம். தமிழர்கள் சாதிக்கு, மதத்துக்கு, பணத்துக்கு, திரை கவர்ச்சிக்கு அடிபணியாது வெளித்தள தொடங்கிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் மாற்று அரசியல், நல்ல அரசியல் மலர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்றாக மாறும். அந்த மாற்று அரசியலை, நல்ல அரசியலை உதைப்பதற்கு உங்கள் பிள்ளைக்கு வாய்ப்பை கொடுங்கள். நாங்கள் விவசாய சின்னத்தில் இருக்கிறோம். இந்த விவசாயம் என்பது சின்னம் மட்டுமில்ல, ஒவ்வொரு தமிழனோட எண்ணம். அதை உணர்ந்து இரட்டலைய ஒதுக்குங்க, உதயசூரனை ஒதுக்குங்க. இந்த இரட்டை இலை துளிர்த்தால் ஒருபோதும் பசுமையே தாராது. இந்த உதயசூரியன் உதித்தால் ஒருபோதும் உங்கள் வீட்டிலே வெளிச்சத்தை பாய்ச்சாது. எல்லாத்தையும் மாத்த போற, எல்லாத்தையும் சரி செய்ய போகிற ஒரே வாய்ப்பு சின்னம் வந்து விவசாய சின்னம். அதை உணர்ந்து விவசாய சின்னத்தை வாக்களை தந்து வெற்றி பெற வையுங்கள். நீங்கள் எங்களை வெற்றி பெற வைத்தால் சட்டமன்றத்துக்கு நாங்கள் சொல்கிற போது தொகுதியின் அத்தனை சிக்கலையும் பேசி, இந்த கிராம மக்களோட தேவைகளை பேசி, சிக்கல்களை எடுத்து வச்சு இதற்கான தீர்வை நோக்கி போவோம். ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டால் எந்த மாற்றம் உருவாகாது, எந்த மாற்றம் உருவாகாது. மாமதி மார்க்ஸ், இந்த நூற்றாண்டோட தலை சிறந்த புரட்சியாளர், சிந்தனையாளர் மாமதி மார்க்ஸ் சொல்றாரு, மாற்றம் உண்டே உலகத்தில் மாற்றம் இல்லாதுங்கிறது. உலகத்தை எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, மாற்றத்தை தவிர. அப்ப நீங்கள் மாறுங்கள், உங்கள் வாக்கை மாற்றுங்கள். உங்கள் வாக்கை மாற்றாத வரை உங்கள் வாழ்வில் எந்த மாற்றம் வராது. அதை உணர்ந்து ரெட்டலைய உதயசூரனை ஒதுக்கிட்டு விவசாய சின்னத்தில் வாக்களை தாருங்க. இந்த மண்ணும் மக்களும் செழிப்படைவார்கள், நலவாழ் வாழ்வார்கள். நன்றி, வணக்கம்.